வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கும் மேல் மேடை நாடகம், சினிமா என்று 150 படங்களுக்கு மேல் நடித்தவரும் தமிழ் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக விளங்கிய திரு முத்துராமன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை பார்ப்போம். முத்துராமன் 1929ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் முந்தைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு மேலூர் என்ற ஊரில் ராதாகிருஷ்ணன் மற்றும் ரத்னாவதி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். முத்துராமனின் தந்தை ஒரு வழக்கறிஞர், அவரது மாமா ஒரு காவல்துறை அதிகாரி. இளமை பருவத்தில் அவர் திரைப்படங்கள் மற்றும் மேடை நாடகங்களால் ஈர்க்கப்பட்டார். அவரது குடும்பத்திற்கு நாடகம் அல்லது நடிப்பு தொடர்புகள் எதுவும் இல்லை. தனது குடும்ப அழுத்தத்தின் காரணமாக சிறிது காலம் அரசு ஊழியராக பணியாற்றினார். பின்பு நாடகத்துறையில் இருந்த ஆர்வத்தால் முத்துராமன் ஆரம்ப நாட்களில் ஒரு மேடை நடிகராக அறிமுகமானார். அவர் மூத்த நடிகர் எஸ். ராஜேந்திரனின் எஸ்.எஸ்.ஆர் நாடக மன்றத்திலும் பின்னர் தேவா ஸ்டேஜிலும் சேர்ந்து மணிமகுடம், முத்துமண்டபம் மற்றும் பாரதியாரின் கவிதை நாடகங்கள் உட்பட ஏராளமான நாடகங்களில் நடித்தார். பின்னர் 1960களில் சினிமாவில் அறிமுகமான முத்துராமன் அவர்களுக்கு மிகவும் திருப்புமுனையாக அமைந்த படம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களின் காதலிக்க நேரமில்லை திரைப்படமாகும். இப்படம் 1964ஆம் ஆண்டு வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இது ஒரு காதல் மற்றும் நகைச்சுவை படமாகும். அதன் பின் நடிகர் திலகம் சிவாஜியுடன் ஊட்டி வரை உறவு மற்றும் நாகேஷுடன் நடித்த சர்வர் சுந்தரம், 3 தெய்வங்கள் போன்ற பல வெற்றிகரமான படங்களில் நடித்தார். முத்து கார்த்திக் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் நிறுவினார். அவர் 60கள் மற்றும் 70களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன் போன்ற ஜாம்பவான்கள் ஆதிக்கம் செலுத்திய ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு நடிகராக இருந்த போதிலும் ஒரு பிரபலமான நடிகராக தனக்கென ஒரு பெயரையும் இடத்தையும் உருவாக்கிக் கொண்டார். அனைத்து முன்னணி நடிகர் மற்றும் நடிகைகளுடன் இணைந்து நிறைய வெற்றி படங்களில் நடித்துள்ளார். துணை நடிகராகவும் நடிப்பார். தனி கதாநாயகனாகவும் நடித்து வெற்றி படங்களை கொடுப்பார். அக்காலகட்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய நடிகைகளான சந்திரகாந்தா, ராஜஸ்ரீ, தேவிகா, எல். விஜயலட்சுமி, லட்சுமி, வாணிஸ்ரீ, சுஜாதா, பாரதி, ஸ்ரீவித்யா, ஸ்ரீதேவி, ஜெயலலிதா, ஸ்ரீபிரியா உட்பட அக்காலத்தின் பெரும்பாலான கதாநாயகிகளுடன் அவர் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார். சாதனை அளவாக A.R. விஜயா அவர்களுடன் 19 முறை ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார். 1980களின் தொடக்கத்தில் ரஜினி, கமல் நடித்த படங்களில் வில்லனாகவும் நடிக்கத் தொடங்கினார். முத்துராமன் அவர்களின் மனைவி பெயர் சுலோச்சனா. இவர்களுக்கு 4 பிள்ளைகள். அவர்களில் இளையவரான கார்த்திக் அவர்கள் நவரச நாயகன் என்று புகழ்பெற்ற நடிகராக விளங்கினார். கார்த்திக்கின் மகன் கௌதம். கார்த்திக் தமிழ் சினிமாவில் வளரும் கலைஞராக உள்ளார். முத்துராமன், கார்த்திக், கௌதம், கார்த்திக் என்று 3 தலைமுறைகளாக சினிமாவில் உள்ளனர். அக்டோபர் 1981ஆம் ஆண்டு 1000 முத்தங்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக முத்துராமன் ஊட்டிக்கு வந்தார். வழக்கமான உடற்பயிற்சியின் ஒரு பகுதியாக அவர் ஜாகிங் செய்து கொண்டிருந்த போது சாலையில் சரிந்து விழுந்து சுயநினைவை இழந்தார். அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் முத்துராமன் அவர்களை பரிசோதித்து மாரடைப்பால் இறந்துவிட்டதாக அறிவித்தனர். அவர் இறக்கும்போது அவருக்கு 52 வயது. அவர் மறைந்தாலும் அவரின் காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள் இன்றளவும் அவரின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு பிடித்த முத்துராமன் அவர்களின் படங்கள் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.